சார் மதுரையில இருந்து விஜயகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தார். விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்ல சார். விஜயகாந்த் சார் விட்ட இடத்தை நிரப்புறதுக்கே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்திருக்கு சார். நானும் விஜயகாந்த் சார் மாதிரி சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சி சொல்ல முடியாது. நாளைக்கு நம்மளே நடிகர் சங்க தலைவராக கூட ஆகலாம். மக்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா உணவளிக்கிற திட்டம் அது பண்ணுன்றது நான் உறுதிமொழி அளிக்கிறேன் சார். எந்த மாதிரியான ஹீரோயின் மாதிரி அமைப்புள்ள பெண் உங்களுக்கு அமையணும்னு நீங்க நினைக்கிறீங்க? திரிஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். நான் அவங்கள விட சின்ன பையன். சும்மா ரோஜா பூ மாதிரி என்னோட காதலை வளர்த்தேன். ஆனா அப்படியே வேரோட பிடுங்குறப்ப அந்த ரோஜா பூல இருக்க முள்ளெல்லாம் குத்தி 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 ரத்தா 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 ரத்தா. சார் மதுரையில இருந்து விஜயகாந்த் சார் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாட்டையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருந்தார். ஓகேங்களா, அவர் மாதிரி மக்களுக்கு உணவு சாப்பாடு போடுறது முடியாது சார். ஷூட்டிங்கில் வந்து எல்லாருக்கும் சமமான சாப்பாடு, சமபந்தி. ஆக்சுவலாக அது மதுரையோட பழக்கம். அவர் என்ன சாப்பிட்றாரோ அதுதான் எல்லாருக்கும். அவருக்கு அன்றைக்கி மட்டன் சுக்கானா எல்லாருக்கும் மட்டன் சுக்கா, அன்றைக்கி அவருக்கு மட்டன் பிரியாணினா வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சமமாக சாப்பாடு இருக்கணும். அதனால தான் நடிகர் சங்கத்திலே தொடர்ந்து தலைவராக இருந்து அவர் அரசியலுக்கு வந்தவர். ஸோ விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்ல சார். அது வந்து வேக்கண்டா இருக்கு. நடிகர் விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் மதுரையில இருந்து ஒரு என்ட்ரி இல்ல. அந்த மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மனோட அருள்னால அந்த விஜயகாந்த் சார் விட்ட இடத்தை நிரப்புறதுக்கே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்திருக்கு சார். திருப்பி சொல்றேன், மதுரையில இருந்து ஒரு பெரிய என்ட்ரி இப்ப இல்ல. விஜயகாந்த் சார் 50 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், வடிவேல் சாரா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி மதுரை வந்து சார். இயல், இசை, நாடகம் இதெல்லாம் ஊக்குவித்து தமிழை வளர்த்த இடம் மதுரை. முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இப்படின்னு வளர்த்த இடம் மதுரை. அப்பேற்பட்ட மதுரை மண்ணில இருந்து வந்தவர் தான் விஜயகாந்த் சார். வர்றவங்களுக்கு உணவளிக்கணும், சமபந்தி அப்படின்னு அந்த தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றிய ஒரு மனிதர். சென்னையில வந்து தமிழ் கலாச்சாரத்தை நல்ல ஒரு மனிதர். ஆக்சுவலா அந்த விஜயகாந்த் சார் இன்னும் அந்த பிரேமநாதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவளிக்கிறத நிப்பாட்டவே இல்லை. ஓகேங்களா, இன்னமும் அதை தொடர்ந்து விஜயகாந்த் சார் மண்டபத்துக்கு போனால் ஏதாவது உணவு இருக்கும் அப்படின்னு பொதுமக்களுக்கு சார் பசியார உணவளிக்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்குல்லையா, அது விஜயகாந்த் சார் கிட்ட இருக்கு. அதே மாதிரி நானும் விஜயகாந்த் சார் மாதிரி சினிமாவில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சி சொல்ல முடியாது. நாளைக்கு நம்மளே நடிகர் சங்க தலைவராக கூட ஆகலாம். யார் கண்டா, மதுரையிலேருந்து வந்தவர் தானே நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்தோம்னா எனக்கு இந்த கொள்கை கோட்பாட்டிலேருந்து மாற மாட்டேன். அரசியல் வேணாம், அதே மாதிரி பொதுமக்கள் கிட்ட விளம்பரத்தை திணிக்கக்கூடாது. அனைவருக்கும் நானும் பிற்காலத்தில் நல்லா இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் பிசியோதெரப்பி மருத்துவர் சார் சின்ன சின்ன உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாக வந்தோம்னா மக்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உணவளிக்கிற திட்டம் அது பண்ணுவேன்றது நான் உறுதிமொழி அளிக்கிறேன் சார். கண்டிப்பாக அடுத்த விஜயகாந்த் சார் மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? விஜயகாந்த் சார் மாதிரி ஓரளவு உடல் அமைப்பு கொஞ்சம் ஆள் பாடியாக தான் நான் இருப்பேன். பார்க்குறவங்களாம் நிறைய பேர் விஜயகாந்த் சார் அந்த மாதிரி, சரத்குமார் சார் விஜயகாந்த் சார் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹீரோ பாடி லாங்குவேஜ் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. விஜய் சேதுபதி சார், விஜயகாந்த் சார் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஆள் பாடியான ஆட்கள் தானே சார். எல்லாருமே நம்ம சவுத் சைட்லேருந்து வந்தவங்க தான். சரத்குமார் சார் கூட நம்ம சவுத் சைட்லேருந்து வந்தவங்க தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவாக நீங்கள் வந்து மக்கள் மனசில் ஆக்சுவலாக கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்ல வரல. நிறைய பேர் சொன்ன மக்களோட கருத்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவாக வள வந்து மக்களுக்கு உதவி செய்யணுன்றது தான் என்னோட ஆசை சார். மதுரையிலேருந்து வரன்றீங்க, இப்போ வடச்சென்னையில் வந்துருங்க. வடச்சென்னை இப்போ வெற்றிமாறன் சார் படம் வந்துருங்க. அந்த மாதிரி படத்தில் நீங்கள் நடிப்பீங்களா, இல்லை அது மாதிரி சான்ஸ் கேட்பீங்களா? சார் கண்டிப்பாக சார். வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கிறது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகேங்களா, மதுரையிலிருந்து வந்து வெற்றிமாறன் சார் படத்தில் வட சென்னை 2 எடுத்தாருன்னா நான் கண்டிப்பாக அதில் முக்கிய பங்கு வகிப்பேன் சார். ஏன் நம்மளை ஹீரோ வச்சு கூட பண்ணலாம், யாரு கண்டா. நான் அந்த ஒரு நல்ல வாய்ப்பை வெற்றிமாறன் சார் படத்துக்காக ரொம்ப வாய்ப்புக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன்னு வைங்க. ஓகேங்களா, அவர் எடுக்கிற படங்கள் ஆடுகளமாக இருக்கட்டும், இந்த எஸ்பெஷலி வட சென்னை 2ல் வந்து கண்டிப்பாக நம்மளோட பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேன் சார். சார் நீங்கள் எல்லாம் கேட்டீங்க பத்திரிக்கையாளர், நீங்கள் எப்போ பிக் பாஸ் போகிறீங்க? ஒரே வருஷத்தில் பிக் பாஸ் போயிட்டு வந்தேன். பிக் பாஸில் போய் ஒரு மெயின் கண்டென்ட்டாக இருந்தோம். ஒன்று நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் நம்மளுக்கு அலைகள் வந்துக்கிட்டு இருக்கு. வட சென்னை மதுரைக்காரை வந்து வட சென்னை கலாச்சாரமே வித்தியாசமாக இருக்குது சார். இங்கே இருக்கிற அந்த மீன் வாசம், ஓகேங்களா, அந்த கடலை ஒட்டி இருக்கிற ஏரியா, மக்கள் வந்து அந்யோன்யமாக பழகிக்கிறது,
ஓகேங்களா. அதில் வெறுப்புகள், அதுக்கு சண்டைகள், சச்சரவுகள், பகை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக மதுரை கதையை வச்சு எடுத்தோம்னா பயங்கரமாக வரும். அதுக்கு ஈக்குவலாக வட சென்னை கதைகளும் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய முத்திரை பதிச்சுக்கிட்டு இருக்கு. வட சென்னை பற்றிய கதைகள் வந்து ஒரு பெரிய முத்திரையாக பதிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, மக்கள் மத்தியில். அப்படி இருக்கிறப்ப வட சென்னை 2ல் வந்து கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணுவேன். வெற்றிமாறன் சார் வாய்ப்பு கொடுத்தாருன்னா நான் வட சென்னை 2ல் கண்டிப்பாக கதாநாயகனோ அல்லது செகண்ட் ஹீரோவோ என்ன கேரக்டர் கொடுத்தா அல்லது கேரக்டரோட கண்டிப்பாக அதில் நல்லா நடிச்சு காமிச்சு மக்கள் முன்னாடி என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை சீரும் சிறப்புமாக பண்ணணும்னு ஒரு ஆசை சார். இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு படத்தில் ஹீரோவாக கமிட் ஆகிருக்கும். அடுத்து 3 படங்களில் செகண்ட் ஹீரோ மாதிரி ட்ராவல் வரோம் சார், ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி. அது பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் பேசியிருக்காங்க. பார்ப்போம் எது கிளிக் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியல சார். இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல. ஷூட்டிங் அநேகமாக ஏப்ரல், மே அந்த மாதிரி டைங்களில் தான் ஷூட்டிங் இருக்கும். அந்த ஷூட்டிங்க்கு அப்புறம் இன்னும் ஒரு படங்கள் ஒரு வருஷத்தில் நம்ம படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும் சார். அதாவது வரவேற்பை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டு மக்கள் இடையில. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் இளைஞர்கள்லாம் ரொம்ப ரசிக்கிறேன். என்னோட ப்ளஸ் பாயிண்டே இந்த 2K கிட்ஸ் தான் சார். குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம் சார். ஓகேங்களா, குழந்தைங்களை அதிகமாக கேட்ச் பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். என்னைக்கு குழந்தைங்களையும் குடும்ப ஆடியன்ஸையும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னைக்கு நம்ம இவங்களை, ஏன்னா தேட்டர் ஆடியன்ஸ் என்கிட்ட ஒரு டேரக்டர் சொன்ன விஷயம் சார், தேட்டரில் போய் படம் பார்க்குறது யங்ஸ்டர்ஸ்னால தான், இளைஞர்கள்னால தான். அந்த இளைஞர்கள்லாம் உங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஹீரோவாக நடிச்சிங்கன்னா உங்கள் படம் பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகும், வெற்றி படமாக தான் ஆகும் அப்படின்னு நிறைய டேரக்டர் சொன்னாங்க. நான் கூட இதை யோசிக்கலை. தேட்டர் ஆடியன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னாரு. இப்போ டிவி ஆடியன்ஸு, சீரியல் ஆடியன்ஸு, சோசியல் மீடியா ஆடியன்ஸு அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் ஆடியன்ஸ் ஜாஸ்தின்றாங்க. இப்போ பிக் பாஸ் போய் நம்ம எல்லா ஆடியன்ஸையும் பிடிச்சிட்டோம். டிவி ஆடியன்ஸையும் பிடிச்சாச்சு, சோசியல் மீடியா ஆடியன்ஸையும் பிடிச்சாச்சு, தேட்டர் ஆடியன்ஸையும் பிடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு திருமணம் நீங்கள் போயிட்டு வந்து வேண்டுறீங்க. இப்போ வந்து நிறைய ஹீரோயின் இருக்காங்க. அந்த மாதிரி எந்த மாதிரியான ஹீரோயின் மாதிரி அமைப்புள்ள பெண் உங்களுக்கு அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கா சார், திர்ஷா மேடம். ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலில் படிக்கலேருந்தே திர்ஷா மேடம் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. திர்ஷா மேடம் மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் அமைஞ்சா நல்லா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை சார். தமன்னா மேடம் ரொம்ப பிடிக்கும். திர்ஷா மேடம் அவங்களுக்கே ஒன்று திருமணம் நான் அவங்கள விட சின்ன பையன் சார். என்னோட வயசா சார்? நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. நிறைய சமுதாய ஊடகங்களில் என்னை பற்றி தவறுதலாக சார், என்னோட பிறந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1988 தான் நான் பிறந்தேன். ஈவன் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனை விட நான் கொஞ்சம் இளமன் வைங்களேன். அவங்களாம் என்ன இப்போ அவங்க செட்டு சதீஷனாலும் நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். என்னோட 10th மார்க் ஷீட்டு, என்னோட ஐடி ப்ரூஃப்லாம் வந்து இப்போ காட்டலாமா? என்னோட ப்ரூஃப்லாமே நான் சப்மிட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் 10th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா, என்னோட படித்த கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க மதுரையில், என் கூட படித்தவங்க, காலேஜ் மேட்ஸ், எங்கள் பிரின்சிபல்ஸு. நான் 17 வயசில் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பேன். என்னோட ப்ரொஃபஸர்ஸ்க்கு தெரியுங்களா, அவங்க என்னோட சீனியரு. என்னோட மெச்சூர் லெவலில் அவங்களாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வராங்க. நான் பிறந்த வருடம் வந்து 1988 சார். இப்போ திர்ஷா மேடமோட அலைப்படம் வந்துச்சுல, அதெல்லாம் வர்றப்பல நான் 10th தான் படித்தேன் சார், 2003. இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன். ஸோ நாங்கள் இப்போ என்னன்னா எங்கே ஹீரோ ஆயிடுவோன்ட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க சார். அதனால் இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் லைஃப்பை பற்றி தப்பாக கிளப்பி விட்டு வேணும்னே ஏஜ்டாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து ரொமான்ஸ் ரீல்ஸாக பண்ணியிருக்கோம். அது நிறைய பேருக்கு பிடிக்கும். காலேஜ் கேர்ள்ஸ்க்கோ, ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கோ, பசங்களுக்கோ, குடும்பம், நம்ம வந்து அதை கள்ளங்கப்படம் இல்லாமல் பண்ணுறோம். அதை எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ எங்கே வந்து ஆக்ஷன், லவ், ரொமான்ஸ்னு ஒரு ஹீரோவாக வந்துடுவானோ அப்படின்ட்டு கொஞ்சம் கூட ஒரு வேணுமனே வந்து இந்த மாதிரி வயசை வந்து கிளப்பிடுறாங்க சார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.